நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். திமுக முன்னாள் துணை முதல்வரும் திமுக பொருளாளருமான திரு ஸ்டாலின் நெய்வேலியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள புதுவை வழியே வந்தபோது திமுக சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழக முன்னாள் துணை முதல்வரும் திமுக பொருளாளருமான திரு மு.க. ஸ்டாலின் இன்று நெய்வேலியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து புறப்பட்டு புதுவை வழியே வந்தார். அப்போது தமிழக எல்லைப்பகுதியான கனக செட்டிக்குளம் அருகே திமுக சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரவேற்பு நிகழ்ச்சியில் மாநில திமுக அமைப்பாளர் திரு ஜானகிராமன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வரவேற்று மகிழ்ந்தனர். இதேபோல திமுக துணை அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு SP சிவக்குமார் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு பூங்கொத்து மற்றும் சால்வை கொடுத்து சிறப்பான வரவேற்பை அளித்தனர். இதேபோல திமுக இளைஞரணி அமைப்பாளரும் முன்னாள் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவா தலைமையில் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதேபோல முன்னாள் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தமிழக முன்னாள் துணை முதல்வர் திரு மு.க. ஸ்டாலினுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார். இதேபோல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், உழவர்கரை திமுக இளைஞரணி செயலாளர் திரு IG வீரராகு, முன்னாள் கவுன்சிலர் வேலவன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் திரு மு.க. ஸ்டாலினுக்கு வரவேற்பு அளித்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க தீவிர பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். அதன்படி புதுவையில் பலத்த பாதுகாப்பில் ஈடுபடுமாறு போலீசாருக்கு DIG சுக்லா உத்தரவிட்டுள்ளார். அதன்படி புதுவையில் இந்திரா காந்தி சிலை அருகே போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவர்கள் புதுவையில் இருந்து வெளியே செல்லும் வாகன எண்களையும் வெளியே இருந்து புதுவைக்கு வரும் வாகன எண்களையும் பதிவு செய்த பின்தான் அந்த இடத்தை விட்டு போக அனுமதித்தனர். இதேபோன்று SP-க்கள் சிவதாசன், நந்தகோபால், தெய்வசிகாமணி ஆகியோர் தலைமையில் போலீசார் ரயில் நிலையம், பேருந்து நிலையம், இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், எல்லைப் பகுதிகளான காலாப்பட்டு, திருபுவனை, திருக்கனூர், கிருமாம்பாக்கம் ஆகிய பகுதிகளிலும் லாட்ஜ்களிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் முக்கிய வீதிகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் வாகனங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இதேபோன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு கடலூர் பாண்டி பிரதான சாலை முள்ளோடையில் புதுவைக்குள் வரும் வாகனங்களை ரூரல் SP தெய்வசிகாமணி தலைமையில் இன்ஸ்பெக்டர் மோகன்குமார், சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் மற்றும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நகர தந்தை எதுவார் குபேரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதில் முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நகர தந்தை எதுவார் குபேரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் ராஜவேலு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் பிரெஞ்ச் இந்திய புதுவை பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்க தலைவர் சிவராஜ், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் செல்வராஜ் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினார்கள். இதற்கான ஏற்பாடுகளை புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை செய்திருந்தது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இப்தார் நோன்பு விருந்து அளிக்கும் நிகழ்ச்சி மத்திய அமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மத நல்லிணக்கத்தை கடைபிடிப்பதன் நோக்கமாக இப்தார் நோன்பு விருந்து அளிக்கும் நிகழ்ச்சி உப்பளம் தொகுதியில் உள்ள பள்ளிவாசலில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தேனி ஜெயக்குமார், நமச்சிவாயம், காங்கிரஸ் தலைவர் திரு AV சுப்பிரமணியன், திமுக மாநில அமைப்பாளர் திரு ஜானகிராமன், முன்னாள் அமைச்சரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான திரு SP சிவக்குமார், முன்னாள் முதலமைச்சர் ராமசாமி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு AKD ஆறுமுகம் உள்ளிட்ட முஸ்லிம்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விருந்து உண்டனர். மகா சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு அரியாங்குப்பம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்ற பாத யாத்திரையை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். புதுவை அரியாங்குப்பம் சுப்ராய பிள்ளை வீதியில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மகா சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு பாத யாத்திரை நடைபெற்றது. இதற்காக ஆலயத்தில் விநாயகருக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது.
பின்னர் மகா சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் இருந்து பாத யாத்திரை புறப்பட்டது. பாத யாத்திரையை மத்திய அமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பாத யாத்திரையில் கலந்து கொண்டவர்களுக்கு சிறப்பு தாம்பூலமும் அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. பாத யாத்திரை கோவிலை சென்றடைந்ததும் சிறப்பு பூஜையும் பின்னர் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழுவினர் மற்றும் பாத யாத்திரை விழா குழுவினர் செய்திருந்தனர். அன்னை சோனியா காந்தி பூரண நலம் பெற வேண்டி உப்பளம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி மற்றும் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் நடைபெற்ற சர்வமத சிறப்பு வழிபாட்டில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி உள்பட காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி பூரண உடல்நலம் பெறவும் நீண்ட ஆயுளுடன் இந்திய மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்ற வேண்டியும் புதுவை காந்தி வீதி ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில், கௌசிக பாலசுப்ரமணியர் கோவில், முல்லா வீதி, மௌலா சாஹிப் தர்கா, இருதய ஆண்டவர் ஆலயம் ஆகிய இடங்களில் சிறப்பு பூஜையும் தொழுகையும் பிரார்த்தனையும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவரும் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவருமான சேகர் தலைமை தாங்கிட மத்திய அமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஏகேடி ஆறுமுகம், தங்கமணி, அப்துல் ரகுமான், மகிழா காங்கிரஸ் தலைவி விக்டோரியா, இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் இளையராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அன்னை சோனியா காந்தி நலம் பெற வேண்டி வழிபட்டனர். மக்கள் நம்பிக்கை வீண் போகாத வகையில் மக்கள் பணி செய்வோம் என்று லாஸ்பேட்டையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்து பேசினார். புதுவை லாஸ்பேட்டையில் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு விழா, கமலா அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் கமலா அறக்கட்டளை தண்டபாணி வரவேற்றார். முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், செயலாளர் ஜெயபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் அமைச்சர்கள் கல்யாணசுந்தரம், ராஜவேலு, பன்னீர்செல்வம், அரசு கொறடா நேரு, காரைக்கால் மாவட்ட வளர்ச்சிக்குழு தலைவர் VMC சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், தியாகராஜன், டிபிஆர் செல்வம், கார்த்திகேயன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசுகையில், கடந்த தேர்தலுக்கு முன்பு இதே இடத்தில் நடந்த கூட்டத்தில் பேசினேன். தேர்தலில் வெற்றி பெற்ற பின் நன்றி கூட்டம் போடவில்லை. எனவே இதனையே நன்றி கூட்டமாக எண்ணுகிறேன் என்றும், மக்கள் நம்பிக்கை வீண் போகாத வகையில் மக்கள் பணி செய்வோம். மேலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என்று பேசினார். விழாவில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி கிராமத்தில் 6 லட்சம் செலவில் ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி கிராமத்தில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் விதமாக புதிய ஆழ்குழாய் கிணறு 6 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பணி துவக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு புருஷோத்தமன் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். அப்போது பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் ஜெயக்குமார், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சதாசிவம், இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து பொறியாளர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கொலை மற்றும் கொள்ளையடிக்க திட்டமிட்ட 5 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் என்று SP சிவதாசன் கூறினார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், சிறப்பு அதிரடிப்படை உதவி ஆய்வாளர் ரமேஷ் அளித்த தகவலின்படி லாஸ்பேட்டை உதவி ஆய்வாளர் ராமையன் மற்றும் லாஸ்பேட்டை காவலர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது LNT கட்டிடத்தின் அருகே கொலை மற்றும் கொள்ளையடிக்கும் நோக்கத்தோடு நின்றிருந்த 7 பேர் கொண்ட கும்பலை போலீசார் சுற்றி வளைத்தனர். இதில் 2 பேர் தப்பிச் சென்றனர். மீதமுள்ள 5 பேரை கைது செய்து விசாரித்ததில் வழிப்பறி மற்றும் கொலை செய்யும் நோக்கில் காத்திருந்ததாகவும் அப்போது பிடிபட்டு விட்டதாகவும் தெரிவித்தனர். இவர்களை தவிர 2 பேர் தப்பி ஓடிவிட்டனர். அவர்களை போலீசார் விரைவில் பிடித்து விடுவார்கள் என்று கூறினர். அப்போது இன்ஸ்பெக்டர்கள் ரங்கநாதன், அங்கப்பன், அதிரடிப்படை பிரிவு இன்ஸ்பெக்டர் பாஸ்கரதாஸ் ஆகியோர் உடனிருந்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.